பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி நான் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன் என்று ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்த நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பாராக. ஆமென். இந்த நாளில் ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தானியேல் சாப்டர் 6 verse 28 அதோடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததா. ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நானும் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறேன். ஆமென். நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் தம்பி ஜெயமாக இருக்க போகிறது, எல்லா பக்கமும் தோல்வியாக இருக்குது, எல்லா பக்கமோட வாசல் மூடப்பட்டு இருக்குது, எது செய்தாலும் நஷ்டம் தான் ஆகுறது, காரியங்கள் வாய்க்கவே ஆக மாட்டேங்குதா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். ஏன்னா தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் தான் நாமும் ஆராதிக்கிறோம். ஆமென். தானியேல் ஆராதித்த தேவன் தான் நாமும் ஆராதிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த மாதம் முழுவதுமாய் நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களில், நீங்கள் போகிறதான ஒவ்வொரு விஷயத்தில் கூட சூழ்நிலை ஆகாதுன்று இருக்கலாம், காரியங்கள் முடியாதுன்று இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன். நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறாரு. உங்கள் படிப்பில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறாரு. நீங்கள் சேர வேலை செய்த கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறாரு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறாரு. நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் உங்களுக்கு ஜெயம் தரப்போகிறார். ஆமென். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. எப்படிப்பா தானியேலுக்கு காரியம் ஜெயமாக இருந்து பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, தானியேல் இருந்த நாட்கள் ரொம்ப கடினமான நாட்கள். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப போராட்டங்கள் இருந்துச்சு. அவருடைய நாட்களில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் தானியேல் செய்த காரியங்கள் ஜெயமாக இருந்துச்சு. அதே போல தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சொல்லலாம், நிறைய போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஏன் நம்ம நினைக்கிறோம், இந்த சூழ்நிலை என்னை விட்டு விலகாதான்னு நினைக்கிறோம், எங்கே பார்த்தாலும் தோல்வி, எது செஞ்சாலும் நஷ்டம்தான் ஆகுது. ஆனால் தானியேலின் காரியம் மட்டும் எப்படி ஜெயமாக இருந்துச்சு தெரியுமா? தானியேல் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். ஆமென். தேவன் தானியேலுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? தானியேல் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எனக்கு ஒன்றும் ஜெயமே இல்லையே, ஜெயமே கிடைக்கலையே, அற்புதமே நடக்கலையே, வாழ்க்கையில் அதிசயமே நடக்கலையே, நஷ்டம், நான் எது செஞ்சாலும் தோல்வியில் தான் இருக்குதே அப்படின்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கிறதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? அப்போ தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கிறது காரணம் என்னன்னா, தானியேல் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தா. இன்னைக்கு நீங்களும் இந்த ஜெபத்துக்கு ஒப்பு கொடுங்களேன். இசப்பா, ஒவ்வொரு நாளும் இசப்பா நான் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபிப்பேன். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமென். தானியேலுக்கு விரோதமாக எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, எவ்வளவோ சதி செய்கிறாங்க, ஆனாலும் அவன் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தது போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, நீங்கள் ஜெபிங்களே. நீங்கள் ஜெபிச்சாலே போதும், கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தரப்போகிறேன். ஆமென். ஜெபம் நமக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சுயத்தினால நீங்கள் செய்ய முடியாதது, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் தோற்று போயிருந்தீங்களா, இன்னைக்கு ஜெபித்து பாருங்களேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெய் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கி தானியேல் ஜெபித்து அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், இசப்பா, என் வாழ்க்கையில் இசப்பா நான் ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், இன்னிலேருந்து என் வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை நீங்கள் காண பண்ணுங்கன்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை இன்னிலேருந்து மாறப்போகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெய் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் அப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே அப்பா சோத்ரேசப்பா எங்கள் வாழ்க்கையில் தானியேல் ஆராய்ச்சி தேவன் தான் நாங்களும் ஆராதிக்கிறோம். இந்த அப்பா இன்னைக்கு என்னுடைய ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா போராட்டங்கள் இசப்பா நஷ்டங்களை மாற்றி போட்டு நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களை எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரபடியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த நாள் எப்படி தானியேல் ஆண்டவப்பா ஜெபிக்க ஒப்பு கொடுத்தார், அதே போல் எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் ஜெபிக்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அண்டு சப்பா ஜெபத்தினால் வர ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இசப்பா கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நாள் கூட அப்பா
ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் தடைகளை மாற்றி போட்டு ஆண்டு அசப்பா தோல்விகளை மாற்றி போட்டு அப்போ ஒரு பெரிய ஜெயத்தை உண்டாக்குனதுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஜனங்களுக்கு ஆண்டவரப்பா அசப்போண்டு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஜெயமாக கிருபை செய்யுங்க. உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.